எஸ்ஐ தேர்வை முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுவது எப்படி? எஸ்ஐ எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் குரூப் எக்ஸாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போயிடுச்சு ரொம்ப அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான எக்ஸாம். நீங்க எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருதா? பண்ணி போடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் போடுறது வந்து எப்படி சார் 100 நாள் டைம் இருக்கும். அந்த 100 நாள் வந்து ரொம்ப சின்சியரா டெடிகேஷனா உட்கார்ந்து படிக்கிறது மட்டும் தான் உயிர் மூச்சா இருக்கு. உயிர் மூச்சா இருக்கணும் உண்மைதான். பட் கணினி புக்கு தான் வாங்கி படிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. எஸ்ஐ எக்ஸாமை சுலபமாக எப்படி நம்ம ஸ்கூல் புக் வச்சுனே பாஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா 100 நாள் சேலஞ்ச் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதாவது பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாமை படித்து கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு 100 நாள் சேலஞ்ச் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்னோடய இன்டர்வியூலே பார்த்துருப்பீங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சார் சொல்லியிருப்பார், 100 நாளில் கணினி புக்கை படித்து எஸ்ஐ எக்ஸாமை கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நம்ம கணினி புக் வாங்கி படிக்க போதில்லை, நம்மக்கிட்ட இருக்கிற தமிழ் ஸ்கூல் புக் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா நான் படித்து பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் கொஷின் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஐயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பிசியில் கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் சுலபமாக கேட்பாங்க. இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சொல்கிறத அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நான் அந்த 100 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 to 100 வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருவேன். நான் என்னென்ன படிக்க போகிறேன், நான் எத்தனை மணி நேரம் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அதாவது கொஞ்சம் இப்பயே சொல்லிடுறேன், நான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எதுவும் ஒர்க் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 மணி நேரம் ஷெடியூல் டைம் பண்ணியிருக்கேன் படிக்கிறதுக்கு மட்டும். தென் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் அண்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அண்ட் டெய்லி ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண இருக்கேன். அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 hour பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெண்ட் பண்ண இருக்கேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல எஸ்ஐ எக்ஸாம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. எஸ்ஐ எக்ஸாமில் என்னென்ன எவ்வளோ மார்க் கேட்பாங்க, என்னென்ன டிவிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் என் கூட சேர்ந்து யாரெல்லாம் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். எஸ்ஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 மார்க்குக்கு நடக்கும். அதாவது 100 மார்க் பார்த்தீங்கன்னா டோட்டல் 4ஆக டிவைட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் 70 மார்க். ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக இருக்கும். ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், 2வது பார்ட் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக டிவைட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்டு, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 15 மார்க்குக்கு நடக்கும். தென் பார்த்தீங்கன்னா 10 மார்க் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ரவுண்டு. ஃபஸ்ட்டு சொன்ன 2 பார்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ரவுண்டானது நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற என்சிசி, என்என்எஸ், ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்களா அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் ஆனது ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கும். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தமாக 80 கொஷின் கேட்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் 140 கொஷினானது கேட்கப்படும். ஒரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 0.5 மார்க். நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கும் இல்லை, பிசி எக்ஸாமுக்கும் இல்லை. அப்போனா நீங்கள் 80 கொஷின் போட்டிங்கன்னா டோட்டலாக ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 40 மார்க் நடக்கும். அதாவது ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 10 கொஷின் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு 5, பயாலஜிலேருந்து ஒரு 15, ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு 10, ஜியாகிரஃபிலேருந்து ஒரு 10, எக்கனாமிக்ஸில் ஒரு 5, பாலிட்டிலேருந்து ஒரு 10, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 15 மார்க்கானது 15 கொஷின் ஆனது கேட்கப்படும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 80 கொஷின் கேட்பாங்க. நீங்கள் இந்த 80 கொஷினில் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 65-70 கண்டிப்பாக போட்டே ஆகணும். அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா 60 கொஷின் கேட்கப்படும். அதில் நீங்கள் 30 மார்க் பார்த்தா கேட்பாங்க. அதாவது 70ல் 30 மார்க், 40 மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், 30 மார்க் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து ஒரு 10 கொஷின் வரும், தமிழ்லேருந்து ஒரு 10 கொஷின், லாஜிக்கல் அனாலிசிஸ் சொல்லிட்டு ஒரு 10 கொஷின், நியூமெரிக்கல் அனாலிசிஸ் சொல்லிட்டு ஒரு 10 கொஷின், மென்டல் எபிலிட்டி ஒரு 10 கொஷின், இன்ஃபர்மேஷன் ஹேண்டலிங் எபிலிட்டி சொல்லிட்டு ஒரு 10 கொஷின். என்ன இது புதுசாக இருக்குலாம் பார்க்காதீங்க, ரொம்ப சுலபமான ஒரு ஜென்ரல் ஆப்டிடியூட் மாதிரி தான் எல்லாமே இருக்கும். லாஜிக்கல் அனாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை, சும்மா லாஜிக்கலாக திங்க் பண்ணி அடிக்கிற மாதிரி. நியூமெரிக்கல் அனாலிசிஸ்னால் ஜஸ்ட் நம்பரை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். மென்டல் எபிலிட்டினா ஜஸ்ட் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் எழுதுவோம்ல, இந்த எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், டைம், டிஸ்டன்ஸ், அந்த வச்சு வைப்பாங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஹேண்டலிங் எபிலிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பை சார்ட்டு, டைம் சார்ட்டு அந்த மாதிரி வச்சு ஒரு சில 10 கொஷின் கேட்பாங்க. இதேமாரி இது சைக்காலஜி பார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். என்ன ஒன்று நம்மளுக்கு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு டைம் மட்டும் பத்தாது. இது 2 பார்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் இருக்குது. அதாவது 70 மார்க் மட்டும் தான் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா பெட்டு நடக்கும். பெட்டில் பார்த்தீங்கன்னா கயிறு இழுத்து இருக்கும், அப்புறம் லாங் ஜம்ப் இருக்கும், அப்புறம் ஹை ஜம்ப் இருக்கும்,
அண்டு ரன்னிங் பார்த்தீங்கன்னா இருக்கும். பெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ரவுண்ட் நடக்கும். இன்டர்வியூ ரவுண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 மார்க் கேட்பாங்க. அந்த 10ல் நீங்கள் குறைஞ்சது 8 மார்க்காச்சும் எடுத்தாகணும். அடுத்து இருக்கிற 5 மார்க் பார்த்தீங்கன்னா என்சிசி, என்என்எஸ் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 5 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் முழுமையாக 100 நாள் என் கூட பயணித்தா நீங்களும் கண்டிப்பாக எஸ்ஐ எக்ஸாமை ரொம்ப சுலபமாக பாஸ் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.